Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. உள்ளபடியே நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணம் நிதியை தேடியா நிம்மதியை தேடியா நிதியை தேடித்தான் என்று சொல்ல வருகிறார் ராஜ்குமார் அவர். வாங்க சரி. பேரன்பும் பெருமையும் மிக்க பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, கரூர் மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நிகழ்ச்சியை நின்று கொண்டும் அரங்கத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்குது? நிதியை தேடியா அல்லது நிம்மதியை நாடியா? இதுதான் கேள்வி. சின்ன கேள்விதான், நீங்களே சொல்லிட்டீங்க. எங்க பக்கம் என்னன்னா, பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிக்கிறோம், பணத்தை என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால நீங்க பாருங்க, பணம் தேவையில்லைன்னு பணக்காரங்க தான் சொல்லுவாங்க. சரி, அப்படி தேவையில்லாத பணத்தை எங்களை மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு தருவாங்களான்னு பார்த்தா சும்மா வேதாந்தம் பேசுவாங்க. நம்பாதீங்க. வாழ்க்கையில என்ன தேவைங்கிறத யோசிக்கணுங்க. நீங்க வாழ்க்கை பயணம்ங்கிறது சாதாரணமானது இல்லை. என் மாணவன்கிட்ட கேட்டேன், புத்தக கண்காட்சி எல்லாம் போட்டிருக்காங்க, உனக்கு பிடிச்ச புக்கு எதுன்னு கேட்டேன். மாணவன் சொன்னா, எனக்கு பிடிச்ச புக்கு செக்கு புக்குன்னா. ஏன்னா அவனுக்கு அது தேவை இருக்கு. பெர்னாட் ஷா சொன்னதான் அது. அப்ப பெர்னாட் ஷா வரைக்கும் அவன் படிச்சிருக்கான். என் மாணவன் பெருமை தானே. மாணவன் பக்கத்தில் இருக்கிறது ஆசிரியருக்கு எவ்வளவு பெருமை. ஏன்னா அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைங்க. நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எல்லா மாவட்டங்கள்லையும் புத்தக கண்காட்சி நடக்குது, தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அரங்கங்களில் நடக்கும், வெளி வீதியில் நடக்கும், பெரிய அரங்கத்தில் நடக்கும். மண்டபத்தில் புத்தக கண்காட்சி நடக்குகிறது இந்த கரூர் மாநகரத்தில் மட்டும்தான். அது மழைக்கு பயந்து மண்டபத்துக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் இல்ல. கடந்த ஆண்டு என்ன நடந்துச்சுங்கிறது எங்கள் பத்திரிகை வாயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த புத்தகங்கள் எல்லாம் எங்கள் பதிப்பாளர்களின் உழைப்பும் அவர்களின் சொத்தும். அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு அக்கறையோடு இவங்க அதை செயல்படுத்தி இருக்காங்கன்னு அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா பதிப்பாளர்கள் அந்த முதலை போட்டு அவர்கள் உழைப்ப வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க எடுக்கிற மூலதனம் தான் எழுத்தாளர்களுக்கு வருமானம். அவர்களின் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு சொன்னா நாம வாங்குற புத்தகத்துல தான் இருக்கு. புத்தகம் என்பது நமக்கு செலவு, ஆனால் எழுத்தாளர்களுக்கு அதுதான் வருமானம். நமக்கும் அது வருமானம், ஞான வருமானம். ஞானம் இருக்கு. ஆமா, நமக்கு செலவு இல்லை, ஞான வருமானம். ஆமா, வருதில்ல. நடுவர் அவர்களே, புத்தகம் எழுத்தாளர்கள் என்பது, இந்த எழுத்தாளர்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மகாகவி பாரதியை வெள்ளையர்கள் துரத்தியதை விட வறுமை துரத்தியது. புதுமைப்பித்தன் ஒரு எழுத்தாளர் இருந்தார். புதுமைப்பித்தனுடைய வாழ்க்கையும் மிக கஷ்ட ஜீவனமாக இருந்தது. நான் நினைக்கிறேன், கவி சக்கரவர்த்தி கம்பரை ஆதரிப்பதற்கு ஒரு சடையப்ப வள்ளல் இருந்தார். அவரும் விரட்டி விட்டுட்டார் அவரை. ஆமா, அவருடைய உதவி இருந்தது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதுவதற்கு அனபாய சோழன் என்கிற மன்னனுடைய ஆதரவு இருந்தது. முதல் மந்திரி. ஆமா, அவர்களின் ஆதரவு இருந்தது. இவர்களுக்கு கிடைத்த வள்ளல்களை போன்று எங்கள் எழுத்தாளர்களுக்கு, பாரதிக்கும் எங்கள் புதுமைப்பித்தனுக்கும் கிடைத்திருந்தால் தமிழுக்கு இன்னும் பல எழுத்துக்கள், புத்தகங்கள் கிடைத்திருக்கும், அவர்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும். அப்ப வாழ்க்கை பயணம்ங்கிறது சாதாரணமா இல்லைங்க. நமக்கு வரவு வந்தது மாதிரி இருக்கு, எப்படி போகுதுன்னே தெரியலங்க. சம்பளம் வருதுங்கய்யா, சம்பளம் வாங்கி
ஏற்கனவே நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிற செலவெல்லாம் கடனை எல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் பேலன்ஸை பார்த்தா ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட கடன் வாங்கலான்னு தோணுது. கடன் கேட்கறதுக்கு போன் போட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் கடன் கேட்டு பாருங்க. அவன்கிட்ட அவன் எதுக்கு நீங்க வர்றீங்கன்னே தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம எதுக்கு போன் பண்ணுவோங்கிறது அவனுக்கு தெரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். சாதாரண நேரத்தில் அன்பா பேசுவான், கடன் கேட்கும் போது சிக்கல் உருவாயிரும்ல. நடுவர் அவர்களே, நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வரவுங்கிறது இந்த கூட்ஸ் ரயில் வரும்ல, கூட்ஸ் ரயில் டக்கு 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 டக்குன்னு மெதுவா வரும். அது மாதிரி தான் வரவு. செலவுங்கிறது வந்தே பாரத் ரயில் மாதிரி சொங்கன்னு போயிருது. அது வர்ற வேகமும் தெரியல, போற வேகமும் தெரியல, காசு போற வேகமும் தெரியல. ஆமா, எது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாக்குறேன், வரவையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குறேன். வரவு கொஞ்சமா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு. கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்குதுங்க வாழ்க்கை பயணம். அதுதானங்க. நீங்க வருமானம்ங்கிறது எப்படின்னு தெரியுமா? நம்ம வருமானம் எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன். வருமானம் நமக்கு வர்ற வருமானம்ங்கிறது அந்த குண்டூசியால பள்ளம் தோண்டினா எப்படி இருக்கும்? குண்டூசியால பள்ளம் தோண்டினா உடனே பள்ளம் தோண்டிடவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுவோம். அது மாதிரி தான் வருமானம் வர்றது. ஆனா செலவுங்கிறது குண்டூசியால பலூனை உடைக்கிறது மாதிரி புசுக்குன்னு போயிருது. பொசுக்குன்னு போயிருது இல்ல, சமாளிக்கவே முடியலங்க. என்ன ஒன்று யோசிச்சு பார்க்குறேன். வாழ்க்கை பயணத்திற்கும் வாகன பயணத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க. வாகன பயணம், வாகனம் ஓட்டும் போது ஸ்டீரிங் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் சரியா இருக்கணும். பாதையில பேலன்ஸ் சரியா இருந்தா வாகனம் சரியா போகும், தடம் மாறாது, தடுமாறாது, சரியா போகும். வாகன பயணத்திற்கு பேலன்ஸ் சரியா இருக்கிறது மாதிரி வாழ்க்கை பயணத்திற்கு பேங்க் பேலன்ஸ் சரியா இருக்கணும். அப்படி பேங்க் பேலன்ஸ் சரியா இருந்தா வாழ்க்கை தடுமாறாம தடம் மாறாம போகும். அதை தான் நாங்க சொல்ல வர்றோம். நடுவர் அவர்களே, இப்ப தீபாவளி வருது, தீபாவளி வருது. சொல்லாதீங்கயா, நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல. நீங்க வேற வீடுகளை தூண்டி விடுறீங்க. தூண்டி விடுறது எல்லாருக்குமே தெரியும் இல்ல. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது பண்றா, என்ன சேலை வாங்கலாம், என்ன நகை வாங்கலாம், என்னென்னலாம் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்? யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார தேடி போறது, அந்த மாதிரி தானே யோசிக்கிறது நீள் இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த நிம்மதி நிம்மதின்னு சொல்றாங்கல்ல, இந்த நிம்மதிங்கிற வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளேயே நிம்மதின்னு எழுதி பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ, ரெண்டையும் சேர்த்து பாருங்க, நிதின்னு வரும். நிதி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க. நம்ம வருமானம் தடைபட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை தடுமாறுறோம், பதட்டம் வந்துடும். ஒரு பதட்டம் வந்துருங்க. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவை. இப்ப நீங்க ஆதி காலத்து மனிதன் இருக்கான்ல, அவன் பாரு, ஒரு இடத்துல இருக்கிறவன் அந்த இடத்துல இருந்து அவன் பயணத்தை தொடங்கினது எதுக்கு? உணவை தேடி பயணம் பண்ணான். சுத்தி இருக்கிற பழங்கள் காய்கள் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டான். அது சரியா வராத உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப ஆதி மனிதனின் வாழ்க்கை பயணம் உணவை தேடி இருந்தது. நம்முடைய இப்போது இருக்கிற மனிதனின் வாழ்க்கை பயணமும் உணவை தேடித்தான் போகிறது. நீங்க நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, வயிற்றுல இருந்து பிறக்கிறோம். வயிற்றுல இருந்து பிறந்த நாம இந்த வயிற்றுக்காகவே வாழ்நாள் முழுக்க உழைக்கிறதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. வயிற்றுக்காகத்தானே உழைக்கிறோம், வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க இப்ப நம்ம அதிகாலை நேரங்கள்ல பாருங்க, அதிகாலை நேரத்தில் பார்த்தாச்சுன்னா எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ரெண்டு வகையான ஓட்டம் இருக்கு. அவங்கள மாதிரி பணம் இருக்கிறவங்க வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடுவாங்க. எங்கள் ஏழைகள் வயிற்றை நிறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை பயணம் இருக்குல்ல. இப்ப கோயிலுக்கு போறோம், சாமியை பக்கத்துல போய் பார்க்கணும்னா பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்து சாமியை பார்ப்பவர்கள் ஒரு வகை, அந்த பணத்தையே சாமியாக நினைப்பவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேளுங்க. நீங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு இருக்கு சாதாரணமா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இருந்துன்னா ஒரு டீ சாப்பிடலாம். 10 ரூபாய் கொடுத்துறீங்க? ஆமா, கிராமங்கள்ல 10 ரூபாய் போதும். ஓ, கிராமத்துல ஆமா, சரி 10 ரூபாய். ஒரு 20 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு டீ வடை சாப்பிடலாம்.
50 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு இட்லி காபி சாப்பிட்டுடலாம். 100 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். 200 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிடலாம் இல்லைங்களா? பாருங்க, அப்ப அது கூட இல்லைன்னா என்ன ஆகும்? தெருவில் தான் போய் தான் உட்காரணும். அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நீங்க நிம்மதியா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல நடுவர் அவர்களே. அப்ப உணவுக்கும் பணம் தேவை. இப்ப நீங்க நம்ம பிள்ளைகள் நிறைய மாணவர்களும் மாணவிகளும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துதலும் பாராட்டுதலும். நிறைய பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்னங்க தேவை? இப்ப கல்விங்கிறது, கல்வியை சொல்லும் போது சரஸ்வதி கடாட்சம்னு சொல்றோம். கல்வியை சரஸ்வதி கடாட்சம்னு சொல்றோம். அந்த சரஸ்வதியின் அருளை பெற வேண்டும் என்றால் கூட செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமியினுடைய துணை இருந்தால் மட்டும்தான் அதை நாம சாத்தியமாக்க முடியுங்க. அதான் ஒருத்தன் சொன்னா, படிக்கிறதுக்கு புத்தகங்களை விட நோட்டுகள் தான் அதிகம் தேவைப்படுது. எழுதுறதுக்கும் வேணும், வாங்குறதுக்கும் வேணும். நோட்டு தான். நீங்க அதுவும் கரூர் நாமக்கல் பக்கம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு சாதாரணமா சேர்த்துற முடியுங்கிறீங்க. அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. அந்த மாதிரி லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் கூட லட்சங்கள் தேவைப்படுற காலம். இப்ப உறவுகள் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்குதுங்க? உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? பணத்தை தான். என் பொண்ணு கல்லூரியில் படிக்குது. அந்த பொருளாதாரம் படிக்கிறதுல அசையும் சொத்து அசையா சொத்துன்னு படிச்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க, அப்பா நமக்கு அசையும் சொத்து எவ்வளவு இருக்கு, அசையாத சொத்து எவ்வளவு இருக்குன்னு. நான் சொன்னேன், ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசிட்டு வர்ற நான் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அசைகிற சொத்து, உங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அசையாத சொத்துன்னு. நிம்மதியா உட்கார்ந்து இருக்கணும்ல. அதுக்கு என் பொண்ணு கேக்குது, அப்ப எதுவுமே சேர்த்து வைக்கலையா? வெறும் வாயால தான் வடை சுடுறீங்களா? நீங்க அப்பா இல்ல வெறும் டப்பான்னுது. இப்ப உறவுகள் கேட்கறதெல்லாம் நீங்க ஒய்ஃபு கேட்கற, மனைவி கேட்கறது இருக்க என்னென்னமோ கேட்குறாங்கங்க. நான் எங்கள் ஒய்ஃபு கேட்டாங்க, அம்மா எனக்கு பிறந்த நாள் வருது, இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன வாங்கி தருவீங்கன்னு. நான் சொன்னேன், ஒரு 5 பவுனுக்கு சங்கிலி. 5 பவுனுக்கா அத்தான்? இல்லை 2 பவுனுக்காவது ஒரு நெக்லஸ். ஓ அப்படியா, வாங்கித்தாங்க. அதெல்லாம் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். அன்பை தர்றேன், பாசத்தை தர்றேன், உனக்கு நிம்மதியை தர்றேன், போங்கத்தான், நீங்கள் எப்பவுமே இப்படித்தான். அப்ப அவங்க அதை ஒத்துக்கிறதே இல்லைங்க. இப்ப நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். இப்போ ஒரு நாட்டினுடைய வளம் எதுல நிறைவு பெறுதுன்னா பொருள் வளத்தை பொறுத்து தான் இருக்குது. உலக அரங்கில் ஒரு நாடு கௌரவமா இருக்கணும்னு சொன்னா பொருளாதார வளம் சரியா இருக்கணும். இலக்கியத்திலிருந்து ஒரு செய்தி சொல்றேன். ஔவையார், தமிழ் கிழவி ஔவையார் சோழ மன்னனுடைய முடிசூட்டு விழாவுக்கு போறாங்க. முடிசூட்டு விழாவுக்கு போகும்போது மன்னனை வாழ்த்துற ஒரே ஒரு வார்த்தையால வாழ்த்தினாங்க. எல்லாரும் எவ்வளவோ சொல்லி வாழ்த்தினாங்க. ஔவையார் ஒரே ஒரு வார்த்தை தான், வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. வரப்புயர ஒருத்தருக்குமே விளங்கல்ல. இதை ஒரு மன்னனை வாழ்த்த சொன்னா இப்படியா வாழ்த்துறதுன்னு, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஔவையார் அதை விளக்கமா சொல்றாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றாங்க. வரப்பு உயர்ந்தால் அதுல நீர் உயர்ந்து நிற்கும், நீர் வளமாக இருந்தால் நெற்பயிர் வளம் நல்லா இருக்கும், மகசூல் சரியாக கிடைக்கும். நெல் வளம் சரியாக இருந்தால் நாட்டினுடைய வளம் சிறப்பாக இருக்கும். நாட்டினுடைய வளம் சிறப்பாக இருந்தால் மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்வான், மக்கள் சிறப்பாக இருப்பார்னா ஒரு நாட்டினுடைய வளத்துக்கும் பொருள் வளமும் அதனால் கிடைக்கிற மக்களின் மகிழ்ச்சியும் முக்கியம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுக்க முழுக்க நிம்மதியை தேடி இருந்தால் அந்த நிம்மதியை தருவது நிதிதான், பணம் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்க முடிச்சிட்டாங்க. கல்குவாரிக்காரர்கள்லாம் போட்டு போய் கல்லை குடஞ்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மண்ணை சேர்க்கறதுக்கா? பொண்ணை சேர்க்கத்தான் இல்லைங்க. வாத்தியார்கள்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே எதுக்கு? புத்தியை சேர்க்கறதுக்கா? சம்பளத்தை வாங்கத்தான். காசு தான்யா, காசு காசு காசு. ஆமாம், காசு தான் ரொம்ப முக்கியம். பணத்தை தேடித்தாயா நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா அதை இதை சொல்லாதீங்க என்றார்.
ஒரு வழியை சொல்லி முடிக்கிறது. என்ன சொல்கிறாரு? பிரச்சனை ஒன்றும் இல்லை, எது வேணாலும் சரி, பயணம்தான், படிப்பு தான், பணம் தான் முக்கியன்ட்டார். வாங்க ரேவதி அம்மா, நீங்கள் நீ போறியா? நீ போயிட்ட முடியா? வாங்க. இல்லை தான் இல்லை, நிம்மதி தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யார்? நம்ம ஹரிகோபாலன். வாங்க. பத்மஸ்ரீ, கலைமாமணி, பட்டிமன்ற கதாநாயகர், எப்படி கதாநாயகன், பேராசிரியர் ஐயா அவர்களே, அன்புக்குரிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இவ்வளவு சிறப்பாக ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு வந்து அமர்ந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற கரூர் பெருமக்களே, மாவட்ட நிர்வாகமே, மாணவ செல்வங்களே, அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன். ஐயா ராஜ்குமார் வந்து இவ்வளவு பரிதாபமாக மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. காசில் தான் அதுக்கு. ஆமாம், இந்த சப்ஜெக்ட் வந்த உடனே அவர் இப்படி போயிட்டாரே பாவம். ஆமாம், எங்கேயாவது செக் புக்கு கிடைக்குமான்னு தேடுறாரு. இல்லாத ஆள் மாதிரியா இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்படியே தமிழ் புத்தகம், தமிழின் சிறப்பு, பல்வேறு நல்ல சிறப்பான செய்திகள், சேக்கிழார் என்றாரு, கம்பர் என்றாரு, கேட்க நல்லா இருந்தது. ஆனால் கடைசியில் டக்குன்னு என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், லோன் வாங்கணுன்றாரு. லோன் வாங்கணுன்றாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சகோதரர் உங்ககிட்ட லோன் கேட்டாலும் கேட்பாரு. ஏன்னா நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைய நமது பயணம் அப்படிங்கிறது வெறும் துட்டு மட்டும்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். என்ன வாழ்க்கைங்கிறது வந்து இட்லி, டீ, தோசை, சாப்பாடு இதுக்குள்ளேயே அடைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். வாழ்க்கை என்பது உணவு மட்டும் அல்ல, இன்னும் ஏராளமான அங்கங்களை கொண்டது வாழ்க்கை. உறவை பற்றி பேசலாமே. பாசத்துக்கு என்ன விலை? அதானே. நட்பு அப்படின்னு ஒண்ணு இல்லை. தியாகத்தை பத்தி நினைச்சு பார்க்க வேண்டாமா? வீரதீரம்னு ஒண்ணு இல்லையா? இரக்கம் இல்லையா? ஈகை இல்லையா? மொத்தத்தையும் விட்டாரு. அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஆமா, இதுல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வாங்கிட்டு அரசு பள்ளி மேல்நிலை ஆசிரியர் பிஜி வாங்கிட்டு கடன் வாங்குறேன்றாரு. பயமா இருக்கு. நம்ப முடியுமாங்க? என்ன இதுல திடீர்னு இன்னொரு கதையும் சொல்றாரு. டப்பான்றாரு. நீ அப்பா இல்ல டப்பாவா? டப்பா அப்படின்றார். உண்மையிலே சொல்ல போனா என் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு உடனடியாக நிம்மதி தேவைப்படுகிறது. பாவம், இப்படி ஒரு அப்பாவை டப்பான்னு சொன்னா எங்க இருந்து போறது நிம்மதிக்கு? அதுக்கு எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறது? இந்த மாதிரி கதையெல்லாம் கரூர்ல வந்து சொல்லக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே மாணிக்கத்தை வைத்து நகை செய்வதற்கு ரோமாபுரியிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்த நகரம் கரூர். ஆமா. 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருஞான சம்பந்தர் படைப்பு தலம் என்று இதை கருதி, அப்படின்னா என்ன, படைக்கும் கடவுள் பிரம்மன் மனித குலத்தை, உலகத்தை படைப்பதற்கு தொடங்கிய இடமே கருவூர் என்று சொல்லக்கூடிய கரூர். நான் சொல்லல, திருஞான சம்பந்தர் சொல்றாரு. முக்காலும் சத்தியமான தகவல். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கப்சா அடிக்கப்படாது. டப்பா அப்பான்னு சொல்லி என்னையா அநியாயமா இருக்கு. ஏதோ ஒரு பயணம் அப்படின்னு சொன்னா எனக்கு இப்பதான் புரியுது சகோதரர் ராஜ்குமார் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி. பயணம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோம் ஐயா. கரூர்ல இருந்து சென்னை போறோம், நடுவுல சேலம் இருக்கு. இவர் சேலத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு. நாங்க சென்னையை பற்றி பேசுறோம். ஏன்னா இங்க இருந்து கிளம்புற பயணம் கரூர் டு சென்னை பயணம். அருமை. வாழ்க்கை பயணம் என்பது இறுதியாக சென்று அடைகின்ற சென்னையை போல நிம்மதியை ஒட்டியதுங்கிறது தான் எங்களுடைய வாதம். இல்ல நடுவுல இட்லி டீ கதையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன்.
இது நடுவழி பயணம் பண்றாங்க அவங்க. நாங்க முழுவழி பயணத்தை பற்றி பேசுறோம். வாழ்க்கை பயணம், நீண்ட பயணத்தை பற்றி பேசுறோம். அருமை. ஆமா, வழிபாட்டு தலங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் காணிக்க போடுறவங்களும் சரி, ஏன்னா அதுக்கு இப்போ காணிக்கைக்கு துட்டு வேண்டாமான்னு கேட்பாங்க. காணிக்க போடுறவங்களும் சரி, வெறும் கன்னத்தில் தட்டிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கத்தக்கூடிய மக்களும் சரி, கோடிக்கணக்கான மக்கள் ஏன் கோயில்களை தேடி நிம்மதிக்காக போறாங்க? காசை கேட்டா போறாங்க. ஏன் கரூர் மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆளுக்கு 100-200 கொடுக்குறாங்களா? என்ன காசு தேடியா வந்திருக்காங்க? இல்லையே. வந்திருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இங்கு தமிழ் கிடைக்கிறது, ஐயா இருக்கிறாங்க, அருமையான ஒரு சூழல், பட்டி மண்டபம், கருத்து குவியல் வந்து விழும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிம்மதிக்காக தானே வர்றாங்க. இந்த வாழ்வியலில் நடக்கின்ற முக்கால்வாசி சம்பவங்களுமே நிம்மதியை பற்றியது என்பதுதான் எங்களுடைய வாதம். இந்த வெறும் காசு சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது, இது மட்டுமல்ல வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் சொல்றோம். பாருங்க, நிதி நிம்மதி இந்த ரெண்டையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக் பாக்கெட், ஒரு மேஜிக் காரை, சரி, அதுக்கு ஒத்து பேசலாம். இப்போ உதாரணமா நிதியை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு மேஜிக் பண்ணுறவங்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிற மாதிரி ஒத்து பேசலாம். நிதியை பற்றி விரும்புகிறவர்கள், நிதியை பற்றி விரும்புகிறவர்கள் பிக் பாக்கெட்டுக்காரங்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க, மன்னிக்கணும். நிம்மதியை பற்றி பேசுகிறவர்கள், யோசிக்கிறவர்கள் மேஜிக்காரங்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க. ஆமா, வாழ்க்கைங்கிறது ஒரு மணி பர்ஸ் மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா மேஜிக் நடத்தும் போது மேஜிக் பண்றவன் நம்ம மொத்த பேர் மணி பர்ஸையும் பிடிங்குவான், எல்லாம் கொண்டு மணி பர்ஸ் எங்க வையும்பான். வெளியில போனீங்கன்னு சொன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறவன் உங்க மணி பர்ஸை உருவிடுவான். அவன் மேஜிக்ல இந்த வடிவேல் அப்படித்தானே இழந்து போனேன் சினிமாவில். ரெண்டு பேரும் பர்ஸை உருவினாலும் நிதியை பற்றி வருகின்ற பிக் பாக்கெட்டு கிட்ட போகக்கூடிய அந்த பர்ஸு திரும்ப வராது. நிம்மதி சார்ந்த மேஜிக்காரங்கிட்ட பர்ஸ் கொடுக்குற பர்ஸை அவன் ரிட்டர்ன் கொடுத்துருவான். இதாங்க இதனுடைய சூட்சுமம். எப்படி போனாலும் நிதி நிம்மதியை தராது. என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், பணத்துக்கு பின்னாடி தேடி தேடி திரிஞ்சாலும் வாழ்க்கையில மன அமைதி நிம்மதி கிடைக்காது. இல்லையே. ஆமா, இப்போ இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? அதான் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தான், அந்த வழியா இன்னொருத்தர் நம்ம சகோதரர் ராஜ்குமார் மாதிரி ரொம்ப அறிவாளி, நிதி மேலே அக்கறை உள்ளவர் ஒருத்தர் வந்து என்ன இப்படி உக்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், சும்மா இருக்கேன். இவ்வளோ பெரிய நிலத்தை வச்சுட்டு ஏன் சும்மா உக்காந்துருக்க, ஏன் கேட்குறேன்றான். நான் இதை பயிர் போட்டு பிரமாதப்படுத்தி காசு வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணிடுவேன் அப்படின்றான். அப்புறம் உடனே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் 2 குழந்தைங்களை பெற்றுக்குவேன், அப்புறம் 2 மாடு பசும் வாங்கிக்குவேன், அப்புறம் அப்புறம் என்ன நிம்மதியாக உக்காந்துருப்பேன் அப்படின்னு இவன் சொன்ன. அதை தாண்டா பண்ணினுக்கிறேன் அப்படின்னு. அதாண்டா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தேவை நிம்மதி, இப்படி கிடந்து சாவணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். ஐயா, பணத்தை தேடிய பல 100,000 பேருடைய கதி தேவைக்கு பணம் வேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கல. பணம் தேவைக்கு வேணும், ஏன்னா பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஒரு தேவையை தாண்டிய பிறகு பணத்தை நோக்கி போகக்கூடியவங்க, இந்த கஃபே காஃபி டே சித்தார்த்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் 30,000 ரூபாய் ஷேர்ல இருந்து ஆரம்பித்தவன் 30,000 கோடி வரைக்கும் வளர்ந்து அவன் சம்பாதிச்சது எல்லாம் வெறும் பொறாமை, பகை, நிம்மதி இல்லாமல். அதான் சொல்லுவானே, பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பணம் பண்ணணுங்கிற எண்ணம் உள்ள மக்களாக மட்டும் இருந்தா ஈஷா மையம், சாய்பாபா கோயில், மாதா கோயில், தியான மடங்கள், தங்க கோயில்கள், பாபா குகை, கிரிவலம், மெக்கா, மெதீனா, வேளாங்கண்ணி, திருப்பதி, எதுக்கு போறாங்க? எதுக்கு இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அங்கெல்லாம் போய் திரண்டு கிடக்குறாங்க? கூட்டம் குறைய காணோமே. ஐயா, 50,000 ரூபாய் டிக்கெட் அதுக்கு
காசு நல்ல காரியம் பண்ணாது, ஆ, ஆ. கண்மூடி தூங்க கருணை காட்டாது. அருமை அருமை. ஆமா ஆமா. களவு கொலை உண்டாக்கும், நிம்மதியா வாழ விடாது. காசை மட்டும் எண்ணுவது. நம்ம புத்தக திருவிழாவில் பேசுறோம், புத்தகத்தை பத்தி இவ்வளவு பாராட்டுறோம். சமய நூல்கள் நம்ம நிம்மதியை நோக்கித்தான் எடுத்து செல்கின்றன என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். இலக்கியம் என்ன பண்ணுது? என்ன இலக்கிய தருகிறது? கடைசியில் வீடு பேரு நிம்மதிங்கிறது தான் போய் நிற்கும் இலக்கியம். நம்ம வாழ்க்கை இவ்வளோ என்ன, நம்ம வாழ்க்கையை சொல்லி முடிச்சிடுறேன். இளமையில் 1000 கனவுகளோட நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கல்யாணம் பண்ணுறோம். அப்போ தான் கனவு கலையுது. அடுத்து பொருளாசை வருது. இந்த சொல்கிறாரே டப்பா குப்பான்னு, அந்த மாதிரி பொருளாசை நமக்கு வர ஆரம்பிக்குது. பொருள் என்ன பண்ணுது? அது ஓரிடம் தனிலே நிலை இல்லாத உலகினிலே உருண்டோட்டிடும் பணங்காசனும் உருவமான பொருளே. ஒரு இடத்துல அது பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. அப்படித்தான் இருக்குது. ஆமா. நிதி வழி பயணம் ஆழமான பொறாமை போட்டி பகை நிறைந்த ஆபத்தான நதிவழி பயணம். அந்த நீச்சல்ல யாரும் மீண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லை, இதை தாண்டி முதுமையில் போகும்போது மரியாதை கிடையாது. வீட்டில் யாருக்கு வீட்டில் முதுமையில் மரியாதை இருக்கு? பெத்த பிள்ளை மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் பெத்தனாலும் கேட்குறான். அப்போ என்ன ஆகுறோம் ஐயா? கடைசியில் வாழ்க்கை பயணத்தின், இன்றைய வாழ்க்கை பயணத்தின் இறுதியில் யார் எப்படி போனாலும் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்க போறோங்கிறத முத்தாய்ப்பாக சொல்லி நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். அருமை அருமை அருமையா. நீ என்ன நீங்கள் போனாலும் சரி, அவர் தெளிவாக அடிச்சிட்டாரு. நம்ம சமயங்கள்லாம் கடைசியாக என்ன நமக்கு சொல்லித்தருது, நம்ம இலக்கியங்களில் என்ன படிச்சிருக்கிறோம், சினிமாவில் என்னென்ன பாட்டு கடைசியாக மடிக்கிறான், கடைசி முடிவு என்ன? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். இவ்வளோதான் என் சுருக்கம். எத்தனை காழி கையில் காசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காசை சேர்த்த பிறகு சொல்கிறார். இல்லை இல்லை, நம்ம ரெண்டு பக்கம் பார்க்கணும்ல. சேர்த்த பிறகு சொல்கிறாரு. சேர்த்தவர், அதாவது எல்லையை அடைந்தவர் சொல்லுவது சரிதானா, அதையும் நம்ம யோசிக்கணும். அவர் எல்லையை அடைஞ்சிருக்காரு, அங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, இதாண்டா பெருசு அப்படின்றாரு. நமக்கு அந்த எல்லைக்கிட்டே போக முடியலையே, என்ன செய்வோம்? நம்ம மனசு கடந்து அல்லு சில்லுப்படுது, இங்கிட்டும் போகுது அங்கிட்டும் போகுது, பணம் ஓடுற மாதிரி போடுது.